ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான பிரபலங்களை வச்சு ஆமா தோழர், நீங்க டைட்டில் ஸ்பான்சரே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இல்ல லோகோட இருக்கும் அந்த ஷோல. நம்ம பேசுறது வேஸ்ட் ஆச்சு. அதுதான் சொல்றேன், மொத்தமா முடிச்சு விட்டாங்க. கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பிக் ஷாட்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்களுடைய புகழ் பாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி. ஷோ மாறிடுச்சு இல்ல. கடைசி எங்க போய் ஒரு போட்டோகிராஃபி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கல, பார்த்துட்டு வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க, தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதுக்கு விடுறானுங்க பாருங்க கதை. இன்டர்வியூ இல்லையா? இல்ல தோழர், அது ஏதோ போஸ்ட் படுது, எல்லாத்துக்குமே வீட்டில் கூட்டு வச்சு பண்றீங்க, இதையும் வீட்டில் கூட்டு வச்சு பண்ணுவீங்க. எல்லாத்தையும் கெஸ்ட்டை வந்து எங்க கூப்பிடுறது? இதெல்லாம் வந்து ஒரு செல்போன்ல எடுத்த ஒரு போட்டோ மொத்தத்தை அடிச்சு காலி பண்ணிருச்சுன்னா இப்போ திமுக மனநிலை என்ன வரும்? எவ்வளவு கொதிச்சு போயிருப்பீங்க தோழர். இவங்க 3 பேரும் விஜய் ரசிகர்கள் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நல்ல பர்சனலா தெரியும். ஒரு எடிட்டர் வந்து பயங்கர தீவிர ஃபேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இன்றைக்கி நான் கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல் தாவைக்காரர்களை ஆரம்பிக்கலாம். அந்த என்டிடிவியினுடைய உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான சேனல் கூட அவங்க என்டிடிவியினுடைய அந்த நிருபர்கள் பேசின அந்த விஷயம், நிறைய விஷயங்களை அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. கரூர் விஷயத்த சொல்லியிருந்தாங்க, கூட்டணி சம்பந்தமாக கூட ஏதோ 2-3 மேட்டர் சொல்லியிருந்தாங்க. அரசியலுக்கு வரும்ன்றதை நான் என்றைக்கோ முடிவு பண்ணிட்டுன்ற மாதிரி விஜய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி சப்ஜெக்டை விட்டாச்சு, அப்போ கூட பணையராக தான் போய் பேசணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? தொடர் ஆக்சுவலாக இது என்னன்னா, இது மாதிரி ஒரு நிகழ்வு எப்பயுமே நடக்காது. என்டிடிவியோடைய இங்கே அந்த சம்மிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பான்சர்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பல லட்சம் காசை கொடுத்து என்டிடிவி சம்மிட்டை ஸ்பான்சர் பண்ணுது. எதுக்கு ஸ்பான்சர் பண்ணுதுன்னா, தன்னுடைய சாதனைகளை இந்தியா முழுதும் கொண்டு போய் சேர்ப்போம், இங்கிலீஷ் சேனல் கரெக்டாக இருக்கும், நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுது. தே ஹேவ் அ சம்மிட் ப்ரோக்ராம்னு இருக்குது அவங்கள்ட்ட. இது இன்னைக்கு இந்த சம்மிட்டை வந்து தமிழ்நாடு அரசு ஸ்பான்சர் பண்ணுது, நம்ம காசு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா, துணை முதல்வர் உதயநிதி, கனிமொழி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதுக்கப்புறம் நம்ம சிஎம், இது மாதிரி காலையிலேருந்து ஃபுல்லாக அவங்களுடைய பேக்கேஜ் தான் அதிகம். இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுமா, நியூட்ரல் மாதிரி காட்டணுமா, அதுக்காக இபிஎஸ் கொஞ்சம், தாவேக்கால எங்கள் அருண்ராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் பாஜகவில் கொஞ்சம் ஹெச் ராஜா. ஏன்னா வந்து அதிகமான நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஆமாம், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பிக் ஷாட்ஸ் எல்லாம் ஐ திங்க் தங்கம் தென்னரசு இருந்தார். இது மாதிரி எல்லாமே அவங்களுடைய புகழ் பாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி. ஷோ மாறிடுச்சு இல்லை. கடைசி எங்கே போய் ஒரு ஃபோட்டோகிராஃபி எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருக்கல, புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு சிங்கிள் ஃபோட்டோகிராஃபர். இப்போ என்ன நடந்தது, உண்மையாக என்ன நடந்ததுன்னா, இங்கே நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. இப்போது அந்த சேனலோட எடிட்டர் வந்து எப்போயாவது தான் சென்னைக்கு வருவாருங்க. மற்ற பொலிட்டிக்கல் எடிட்டர் வந்து சென்னை பேஸ் தான். அந்த வசுதா வேணுகோபால் சென்னை தான், நம்ம வீரராகவனும் சென்னை தான், மற்ற அந்த ராகுல் கன்வால் வந்து டெல்லி. அவர் தான் வந்து அந்த சேனலுடைய சீஃப் எடிட்டர்னு வைங்களேன். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அப்போது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க, சாரை வந்து தலைவரை பார்க்க முடியுமான்ட்டு. சரி வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இவங்க போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த பார்த்துட்டு வந்தது தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதுக்கு விடுறானுங்க பாருங்க கதை. இன்டர்வியூ இல்லையா? இல்ல தோழர், இல்ல அவங்க தான் மார்க் இன்டர்வியூ எடுத்தாங்க. உறுதியா இல்ல, அது வீடியோ எடுக்க அனுமதிக்கல. ஏங்க இது என்னன்னா, இவங்களோட வயிற்றுச்சலை பாருங்க. இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு சம்மிட்டை நடத்தி அது கடைசியா ஒரு போட்டோகிராஃபர்லாம் மொத்தமும் காலி ஆயிடுச்சு. நீங்க சொல்றத பார்த்தா ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான பிரபலங்களை வச்சு. ஆமா தோழர், நீங்க டைட்டில் ஸ்பான்சரே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இல்ல லோகோட இருக்கும் அந்த ஷோல. அப்ப நம்ம பேசுறது வேஸ்ட் ஆச்சு.
அதுதான் சொல்றேன், மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அப்ப இப்ப எவ்வளவு கெட்டுப்பா இருக்கும். அடப்பா, இவ்வளவு லட்சங்களை கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்மிட் நடத்தி எல்லாத்தையும் வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு போகணும்னா இவங்க 4 பேர் போய் தலைவரை பார்த்து வந்து ஒரே ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்களேன்ட்டு. ஏன்னா காலைல ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணாரு. நம்ம உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபரோட இருக்கலாம். ஃபோன் பண்ணிட்டு விஜய் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் அவர் பனையூருக்கு வர வச்சது தப்புங்கிற மாதிரி கெஸ்ட் போய் பாக்குறாங்க. அவர் பனையூர் கூட கிடையாது, இது அவருடைய வீடு. அது ஏங்க கெஸ்ட் வந்தா வீட்டுல பாப்பாங்களா? பாக்குறாங்க. அவங்க எல்லாமே மீடியா பீப்புள். ஆனா இப்ப இன்டர்வியூக்காகவோ அவர்கிட்ட வந்து இல்ல போல இன்டர்வியூ கேட்க போயிருப்பாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி சார் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எங்களுக்கு கொடுங்க, இவ்வளவுதான் நடந்திருக்கும். அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதே அரசியல் தலைவரை பார்க்கும்போது நீங்க அரசியல் பத்தி தானே பேசுவீங்க. நேத்து சாயங்காலம் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் பத்தி எரிஞ்சிச்சாரு, ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சீத்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இதுதான் தோழர். இதை வந்து 5 மணி நேரம் எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, அதை எடுத்தாங்க, ஒரு ஃப்ரேம் இல்ல தோழர். சி ஃபார் அ நேஷனல் சேனலுக்கு இங்க நியூஸ் கிரேவிங் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நியூஸ்ல வந்து ஒர்க் பண்றது பயங்கர ப்ரெஷர். நீங்க வந்து ஒரு சேனல் ஒரு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சானா மற்ற சேனலுக்கு வர்ற ப்ரெஷர் இருக்குல்ல, அது டூ மச். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ ஆன் கேமராவில் எடுத்திருந்தா கூட அது இன்னும் அவங்க இன்டர்வியூ அது வந்து அவங்களுக்கு ஒரு கோல்டன் மைண்ட் மாதிரி. அது பாட்டா போஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி நடக்கவே இல்லை. ஆனா 45 நிமிஷம் பேசினா நான் 45 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு இருக்குது தப்பாங்க. அதுதாங்க எனக்கு பெரிய பிரச்சனை. தப்பா ஏங்க, கெஸ்ட் வந்தா பேசதான் செய்வாங்க. அது ஏதோ போஸ்ட் படுது எல்லாத்துக்குமே வீட்டுல கூட்டு வச்சு பண்றீங்க, இதையும் வீட்டுல கூட்டு வச்சு பண்றீங்க. எல்லாத்தையும் கெஸ்ட்டை வந்து எங்க கூப்பிடுறது? ரோட்ல கூட்டு வச்சு பேசணும். இப்ப எல்லாமே அடிபட்டு போச்சு, ஒண்ணுமே இல்லையே. ஒரு போட்டோ தானே பிரச்சனை. ஒரு போட்டோ தானே. அந்த ஒரு போட்டோ வச்சுட்டு எவ்வளவு கற்பனை கதையில அள்ளி விடுறாங்க பாருங்க. அவங்க போனது உண்மை, சந்தித்தது உண்மை, பேசினது உண்மை. நாங்க என்ன பேசணும்ன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியா பண்றாங்க, அவ்வளவுதான். ஆமா, இதுல என்ன தப்பு? அதுல கூட விஜய் அவர் வந்து பேசல பாருங்க, 3 ரிப்போர்ட்டர்ஸ் கூட பேசிக்கிறாங்க. அது ஊடகத்தை எவ்வளவு அவமதிக்கிற செயல் தெரியுமா? நான் போயிட்டு ஒரு தலைவரை பார்த்துட்டு வரேன். எங்க தலைவரை நான் பார்த்தேன். பார்த்துட்டு கட்சியில் இணைந்து அதை ஏன் சேனலில் நானும் என் மகளும் பேசணும். அதே தானே இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் சேனல் இருக்காது, போயிட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் சேனல் இருக்காது, அதனால பேசியிருக்க முடியாது. இவங்க சேனல் வச்சிருக்கிறாங்க, அதனால பேசுறாங்க, அவ்வளவுதான். இப்போ கிடைக்கிற கேப் எல்லாம் விஜய் அவர்களை எப்படி ஃப்ரேம் பண்ணாங்கிறதா விஷயம். அதுதான் விஷயம். பட் அவர் விஜய் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, கரூர் விவகாரத்தை பத்தி அவர் பேசினாரு. அது உண்மையிலே கேட்கும்போது இப்போ நம்ம ஒரு பிரச்சனை சந்திச்சு நம்ம பேசும்போது எப்படி இருக்குமோ அதுல இருந்து நான் மீண்டே வரலாம். எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சுன்ற மாதிரிலாம் அவர் பேசும்போது இயல்பா இருந்துச்சுல்ல. ஆனா ஒரு தலைவருக்கு அந்த இயல்பு ஈடுபடுமா? சரியா, தலைவர் உண்மையா தானே இருக்கணும். தலைவர் நடிக்க கூடாதுல்ல, உண்மையை தானே பேசணும். தன்னுடைய உள்ளத்துல என்ன இருந்ததோ அதை தான் பகிர்ந்துருக்காரு. சரி, அவருக்கு நிச்சயமா தெரியாது இவங்க வெளில போய் இதே ஒரு கட்டுட்டாவாக்குவாங்கன்ட்டு உறுதியா தெரிஞ்சிருக்காது. இல்ல நேத்து ஃபுல்லா ஃபிளாஷ் இல்ல, அது ரைட்டு தோழர். அவங்க ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்காது இல்ல. ஆனா யூகிச்சிருக்கலாம், கூட இருக்கவங்க தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு நியூஸா போட்டோ அது அந்த அளவுக்கு. அது நேஷனல் மீடியா வந்து நம்ம ஊர்னாலும் ஓரளவுக்கு ப்ரெஷர் கம்மின்னு நினைக்கிறாங்க. அங்க பயங்கர ப்ரெஷர் போல. நீ வந்து அதை வந்துட்டு அவங்க பண்ண எல்லா நியூஸ்மேனுக்கும் அந்த புத்தி இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அவங்க போயிட்டு வந்தோம், எடுக்க முடியல, வா நம்மளே பேசுகிறோம் அப்படின்றது. சரி, அந்த நியூஸில் இருக்கும்போது அதை என்ன அந்த அவங்களுடைய மென்டாலிட்டி என்னால் புரிஞ்சுக்க முடியுது. புரியுதுங்களா? அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம், அந்த அடினோட ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை இருக்கும். அதை அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் தலைவருக்கு தெரியுமானா இவங்க போய் பேசுவாங்கலாம் தெரிஞ்சிருக்காது அவருக்கு. இல்லை, இப்போ ஆல்ரெடி ஊடகத்தை வந்து அவர் வந்து அணுக மாட்டுறாரு, அவர் வந்து அப்ரோச் பண்ண விரும்பலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அந்த நேரத்தில் அதுக்கு அவங்களும் அதே சொன்னாங்களே, நான் வந்து அப்ரோப்ரியேட் நேரத்தில் நான் வந்து பேசுகிறேன், ஊடகத்திட்ட பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் பர்சனலாக பார்க்கும்போது இவங்க 3 பேரும் விஜயோட ரசிகர்கள் மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. அது எனக்கு நல்ல பர்சனலாக தெரியும். ஒரு எடிட்டர் வந்து பயங்கர தீவிர ஃபேனு, விஜய் ஃபேன் அவர். ஆமாம், ஓ ஃபேன்ஸ் மீட் தான் நடந்துருக்கு. ஃபேன்ஸ் மீட் தான் ஆக்சுவலாக எல்லாருமே ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் பர்சன் பயங்கர ஃபேன். வேற ஜனநாயகனை பற்றி சொன்னதா சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நான் பொலிட்டிக்கல் இருக்குன்றதுனால இந்த படம் வெளியே வராதுங்கிறதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சது. நான் முன்னாடி தயாராகிட்டேன்ற மாதிரி சொன்னார்ல. இப்போ தயாரானவர் ஏன் இந்த படத்தை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியும் வருது எனக்கு. இப்போ பிரச்சனை வரும், அதுதான் தொடக்கத்திலே ஆடியோ லான்ச்லேயே சொன்னார்ல. ஏங்க எனக்கு வந்து பிரச்சனைகள் வரும், நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டு தயாரிப்பாளர் ஓகேன்னு சொல்லும்போது தான் எடுக்கிறாங்க. இல்லை, இப்போ இவங்களை நம்பி வெறும் தயாரிப்பாளர் தான் இல்லை. அது சொல்ல நீங்கள் வந்து அல்டிமேட்டாக நீதின்னு ஒன்று இருக்குது. சரி, நீதி நிச்சயமாக கிடைக்கும், நீதி வெல்லும். அதை நீங்கள் ஏன் நெகட்டிவாக பார்க்குறீங்க? நான் விஜய் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் மூவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட் எவர் இட் இஸ் நம்ம அது சப்சிடைஸ் ஆகிடும். அது ரொம்ப பேசினா சரி. கூடுதலாக அவர் வந்து அரசியலுக்குள்ள நான் வரேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை பேசின எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு பேசு பொருளாக மாறிடுச்சு. விஜய் அவர்கள் இதை எதிர்பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. திருப்பி எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா,
இவங்களோட பல லட்சம் வேஸ்டா போயிடுச்சுன்றது தான். ஆமா, பெருசா ஒரு ஃபங்க்ஷனை பண்ணி ஹீரோ வேற சம்பந்தம் இல்லை தண்ணி கேன் போட வந்தாங்க. அது வந்து ஒரு செல்போன்ல எடுத்த ஒரு போட்டோ, அவ்வளவுதான். அந்த போட்டோ இவ்வளோ மல்டிகேம் செட்டப் போட்டு வீடியோ வால் போட்டு செட்டு போட்டு எங்க சேனல்ல 2-3 வீடியோ அதை தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா தோழர், தாஜ்ல வச்சு லுக் அட் தி எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு செல்போன்ல எடுத்த ஒரு போட்டோ மொத்தத்தை அடிச்சு காலி பண்ணிருச்சுன்னா இப்ப திமுக மனநிலை என்னவா இருக்கும்? எவ்வளவு கொதிச்சு போயிருப்பீங்க தோழர். அதனாலதான் இவ்வளவு அவதூறு, புரியுதுங்களா? நேஷனல் ஃபுல்லா இந்தியா முழுவதும் நம்மளுடைய ஆட்சி ஒப்பற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நம்ம வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணலான்னு போனா இந்த 3 பேர் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து மொத்தத்தை முடிச்சு விட்டாங்களடா அப்படின்றது தான் அவங்களுடைய வைத்தறிச்சலா இருக்கும். வேற ஏதோ ஷோ ஆரம்பி ஷோ விஜயா மாறிடுச்சு. இல்ல சி அகெயின் இது எதுக்கு இவ்வளவு ட்ரெண்ட் ஆகணும்? ஏன் ஆகணும்? இவ்வளவு முதல்வர் வராரு, துணை முதல்வர் வராங்க, MP கன்னிமொழி வராங்க, தாஜ் ஹோட்டல் நடக்குது, ஆங்கர்ஸ் NDTVலேருந்து ஒரு நேஷனல் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் போயிட்டு இருக்குது. அது பேசுபொரு பொருளாக மாறாம ஒரு போட்டோ எதுக்கு இவ்வளோ பேசு பொருளாக மாறணும்? இதுல சீரியஸ் நோட்டை நீங்க பாருங்க. ஆமா, அப்ப இயற்கையாவே விஜய்க்குன்னு ஒரு கிரேஸ் பெரிய அளவில். எஸ், பீப்புள் ஆர் மச் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம் தென் தெம். என்கிட்ட அந்த பத்திரிகையாளர் கேட்டதான் கேட்டாங்க, எப்படிதான் களத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ஏன் கிளம்பி ஒரு பக்கம் தாங்க இருக்குன்னு அது எனக்கு நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலாக இல்லை, உண்மைதான். அது பெண்களும் ஜென்ஜி தலைமுறை டோட்டலாகவே விஜய்க்கு நீங்க நல்ல ஒரு யூஆர் இன் மீடியா, ஐ எம் ஆல்சோ இன் மீடியா. யூ ஜஸ்ட் திங்க் இவ்வளோ ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃப் அடிச்சு காலி பண்ணுதுன்னா அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். ஓகே சார், இப்போ எனக்கு இதெல்லாம் புரியுது. பட் எலெக்ஷன் உள்ள வரும்பொழுது அதனுடைய கேமுடைய இந்த ஹீட்டுன்றது வேற இல்லை. இப்போ அதை டிவிக்கு வந்து ஹோல்ட் பண்ணுமா? அதுதான் தோழர். இப்போ இந்த 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 சம்மிட்டே எதை மையப்படுத்தி திமுக நடத்துது? போன வருஷம் நடத்துனாங்களா? இல்லை, எலெக்ஷன் தானே. எல்லாம் எலெக்ஷன். அப்போ எலெக்ஷனை மையப்படுத்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு ஹீட் கிரியேட் பண்ணோம். நேஷன் வைடு திமுக அரசு மேலே ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தணும். இன்டெலெக்சுவல் மத்தியில், குறிப்பாக இன்டெலெக்சுவல் மத்தியில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் மத்தியில் திமுக ஒரு அபாரமான வளர்ச்சியை கொண்ட ஒரு தமிழகத்தை ஒரு மிக அபார வளர்ச்சி கொண்டு போயிருக்கிற ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு வைக்கணும்னா ஹிந்துராமு, அதுக்கப்புறம் எக்கனாமிஸ்ட்டு, பல அறிவுஜீவிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு காலையிலேருந்து ஊதுனாங்க ஒன்றும் எடுப்படாமல் போயிடுச்சு. இப்போ இல்லை, விஜய் கிங் மேக்கராக இருக்க விருப்பம் இல்லை, கிங்காக இருக்குன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. பட் அவரே மன்னராட்சி எதிர்க்கக்கூடியவர் தானே. இல்லை தோழர், அதுக்கு அது என்ன பொருள் மீனிங் என்னன்னா, காமராஜ் இஸ் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஏன் கிங் மேக்கர்? அவனை கிங்கான அப்படி இல்லை. இந்திரா காந்தியை அரியணை ஏற்றுவதில் காமராஜ் பிளேட் a வைட்டல் ரோல். அதனால கிங் மேக்கர், ரைட்டா? இப்போ ராகுல் கன்வாலுடைய கொஷின் என்னவா இருந்திருக்குன்னா, நீங்கள் இங்கே தனித்து போட்டிடுறீங்களோ இல்லை நீங்கள் அரசியலில் நிற்கும் போது நீங்கள் வந்து ஓட்டை பிரிச்சுட்டு யாரை வெற்றி பெற மற்றவங்களுக்கு தானே வெற்றியை உருவாக்கி தரீங்க. அப்போ நீங்கள் கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு அந்த அர்த்தத்தில். ஓகே, அப்பா நோ சார், ஐ எம் வின்னிங், ஐ வில் வின்ன்றாரு. முயற்சி பயிற்சிலாம் கிடையாது, ஒன்லி வெற்றி மட்டும்தான். ஓகே, முயற்சி பயிற்சிக்கு நோ முயற்சி வெற்றி தான் இலக்கு. அதுதான் மென்ஷன் பண்ணுறேன். ஆமாம், அதுதான். நான் அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமானது, இவங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் போயிடுவார். சி, நார்த் இந்தியாவுக்கு நான் வந்து நேஷனல் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தோழர். அவனுக்கு சென்னைக்கு பக்கத்தில் தான் கன்னியாகுமரியே இருக்குது. கன்னியாகுமரி தானே போயிட்டு ஒரு கேன் யூ கம் பை ஈவினிங் அப்படின்வாங்க காரில் போய். டேய், அது அவ்வளோ தூரம் இருக்குடா, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ பிகாஸ் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் தமிழ்நாடு. பிகாஸ் நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. அதனால இங்கே ஒரு பெரிய கேப், அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு இதுவரை ஊதப்பட்ட செய்தி என்னவா இருந்ததுன்னா, இவருக்கு வந்து அங்கே வந்து களம் இல்லை, இவருக்கு க்ரௌட் இல்லை. ஏன்னா இவங்க தான் ஊதுகுழல் நிறைய மீடியா வச்சுருக்காங்களே, அதில் ஊதி அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லை. அங்கே அதே மாதிரி தான் என்ன சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த எலெக்ஷனோட அவர் போயிடுவார், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிற்க மாட்டார். இதே அவங்க கேட்கும்போது இல்லை ஐ லெஃப்ட் த மூவி ஃபார் எவர் அண்ட் ஐம் கோயிங் டு பி இன் பாலிடிக்ஸ்ன்றது அதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கு. என்னடா அது நம்மள்கிட்ட சொன்னது ஒரு மாதிரி இருக்குது. இவங்க போகும்போது வேற ஒரு மைண்ட் செட்டில் போயிருக்காங்க, வரும்போது கம்ப்ளீட்டாக மாற்றி ரசிகர்களா வந்திருக்காங்க. வந்தவொடனே அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம ஐயோ இதை வெளியிலே சொல்லி அவனுமே சொல்லிட்டு தான் இவ்வளதையும் பண்ணுது. இல்லைன்னா வந்து அது ரொம்ப ஆர்டினரி மீட்டிங்கா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. பட் விஜய்ங்கிற பேர் எல்லா அளவுக்கு அவர் சொல்றாரு. ராகுல் கன்வால் சொல்லும்போது நான் போகும்போது நான் என்ன எதிர்பார்த்துட்டு போயிருந்தேன், அவர் வந்து ஒரு சினிமா நடிகர், 1 லைனில் ஆன்சர் பண்ணி, பெரும்பாலான ஆக்டர்ஸ் வந்து 1 லைனில் ஆன்சர் பண்ணி முடிச்சிருவாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டார், இப்படிலாம் நினச்சி தான் நான் போனேன். பட் அதெல்லாம் நான் நினச்சதான் தப்பு, நாங்கள் போய் புரிஞ்சுக்கிட்டேன்.
அவர் நல்லா பேசுறாரு, ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்றாரு, இப்படிலாம் சொல்லும்போது அவன் மாறிடுவான்ல. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்டர்வியூ வந்தா கூட சில விஷயம் யோசிச்சு பேசுவாங்க. ஆமா. இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை பட் இவ்வளவு கேஷுவலா பேசிருக்காங்க. இது இன்டர்வியூ இல்லடா ஃபர்ஸ்ட். இன்டர்வியூவே இல்ல அது. இவனுக்கு உருட்டுறானுங்க போய். சரி, உங்களுக்கு இப்போ வயிறு எரிமாரி அதா நீங்களே சொல்லுங்க. அப்போ அதோட அவுட்கம் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு, அவ்வளவுதான். நானே நிறைய கேள்விகளோட வந்தேன். என்னங்க இப்போ பனையூர் பண்ணையாருன்னு சொல்றதுலாம் தப்பு இல்லை, சரிதானே அப்படிங்கிறதெல்லாம் வந்தேன். பட் நீங்க சொன்னது அங்க போதும், பனையூர் கூட இல்லைங்க, அது அவரோட வீடுங்க அது. இல்ல அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து ரோல் மாடல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அவங்க 3 பேர் சொல்லும்பொழுது நமக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நம்ம பழகி பார்த்ததுனால. பட் அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கு? ஏன்னா 2 பேருமே எதிர்கட்சியா எனக்கு எதிரில் நிக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னன்றது நமக்கு தெரியாது. நீங்க பார்த்த தலைவர்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் சொல்லியிருந்திருக்க முடியும். அந்த நீங்க பார்த்த தலைவர்கள் அப்படின்னு கேட்கறது ஒன்று இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடித்த தலைவர்கள்னு ஒன்று இருக்கு. என்ன கேள்வி? நீங்க பார்த்த தலைவர்கள் உங்களுக்கு முக்கியம் பிடித்த தலைவர்கள் யாருன்னா இந்த 3 பேரையும் சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே. இல்லை அவங்க அதை எப்படி ஆச்சரியமா பார்த்துருப்பாங்கன்னு கேட்கறேன் நான். ஏன்னா எதிரில் நிற்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே காமன் லீடர்ஸ் தானே. இப்போ ஒருத்தர் சொந்தம் கொண்டாட முடியாத தலைவர். ஆமா, நான் என்னென்னமோ நான் யோசிச்சு வந்தேன். உண்மை வேற பக்கமா இருக்குதுன்னா உங்களுக்கு சப்புன்னு முடிஞ்சு. ஆக்சுவலா இதான் ஃபேக்ட். நான் உங்களுக்கு நல்லா தெரியும், எதையுமே ஃபேக்ட் இல்லாம நான் சொல்ல மாட்டேன்றது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிமை, அதாவது பாஜகவோட அடிமைங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டாரு அதிமுகவை மையப்படுத்தி. ஏற்கனவே நான் 2-3 அமர்வுகள் நம்ம கேட்டிருந்தேன். இப்போ திமுக டிக்ளேர் ஆகிடுச்சு, இவங்க தான் எதிரின்றது. அதிமுக இப்போ வந்து என்டிஏ கூட்டணியும் எதிரில் வந்து நிற்கிறது. அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பலம் பொருந்திய கட்சிகளை எதிர்த்து களமாடக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு இருக்கா, அந்த பலம் இருக்கா தாவேகாவுக்கு? இல்லை தோழர், கட்டமைப்பு தான் முதல்ல உருவாக்குனது. தாவேகா முதல்ல உருவாக்குறது உட்கட்டமைப்பு தான். கட்சின்றது சூப்பர் ஸ்ட்ரக்சர். அந்த ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பு 20 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த கிராஸ் ரூட் இருக்குல்ல, அந்த கிராஸ் ரூட் கட்டமைப்பு மேலே தான் கட்சி கட்டப்பட்டிருக்குது. அது வந்து மக்கள் இயக்கமாக ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போயிட்டு ரத்த தானம், படிப்பகம், அதுக்கடுத்தது பிரெட் அண்ட் பட்டர்னு ஒரு ஸ்கீம், டியூஷன் சென்டர்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் உருவாக்க. இது வந்து நான் சினிமா. இதுதான் வந்து ட்ரூ, அது தலைவர் மேலே உள்ள மதிப்பீடை உயர்த்தியது தான். இது மாதிரி பல பகுதிகளுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணி அது பேரிடர் காலங்களில் எல்லா டைம்லையும் ஒர்க் பண்ணிடுறாங்களே விஜய் மக்கள் இயக்கத்தினர். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து சமூக சேவை. அதுதான் அதோட ரீச் தான் அது. அது வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக ரொம்ப லாங் திட்டமிட்டு பண்ணப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இல்லை இப்போ தொண்டர்களை பொலிட்டிகலைஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குன்ற மாதிரி விமர்சனம். ஏங்க அது இப்படி தான் இவங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்க தொண்டர்கள்லாம் கால் மார்க்ஸ் முடிச்சுட்டாங்களா, ராஸ் கேபிட்டல் படிச்சிட்டாங்களா? இல்லை கேட்குறேன் நான். துணை முதல்வர் சொல்கிறாரு, நான் யூடியூப்பை பார்த்து தான் இப்போ நான் வந்து அரசியல் கற்றுக்கிறேன்ட்டு சொன்னாரா இல்லையா? அப்புறம் இது எல்லாமே சும்மா ஏதாவது ஒரு அவதூறு வெட்டி வாதங்களில் வைக்கணும் அப்படின்ற நரேட்டிவ்ஸ் தானே. மக்கள்கிட்ட சேர்க்கலாம் தோழர். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ.